எல்லாருக்கும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா என்னோட மாமியார் செஞ்ச ஸ்பெஷலான சிக்கன் பிரியாணியில் ஒரு ரெசிபி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ வாங்க என்னென்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 1 kg ஆஃப் சிக்கன் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ 1/2 kg வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் செட்டிநாடு அண்ட் இன்னொரு 1/2 kg வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரை வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் கீ அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நட்சத்திர சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் இது எல்லாமே போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே அரைச்சிருக்காங்க. ஸோ அதையுமே ஆட் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். ஸோ சைட் பை சைட் பார்த்திங்கன்னா சட்னிடா சிக்கன் கிரேவியும் பண்ணிடலான்னு சொல்லி அதையுமே பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடும், லஞ்சுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. ஸோ எங்கேயுமே எண்ணெய் மட்டும் ஊற்றி தேவையான பட்டை, லவங்கம், பிரியாணி இலை இதெல்லாமே போட்டு இங்கேயுமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் ஒரு முழுசாக போட்டு மீடியம் சைஸாக வெட்டிக்கலாம். இல்லை பிரியாணிக்கு எப்படி வெட்டுருவோம் அந்த மாதிரி வெட்டி நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு போட்டு வதக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் வதக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம செட்டிநாடு கிரேவிக்குமே வெங்காயம் போட்டுடலாம். கொஞ்ச நேரம் வதக்குனா போதும். பிகாஸ் அது சிக்கன் வேகிறது தான் இதில் மெயின் கான்செப்டே. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளியுமே கூட சேர்த்து வதக்கி விட்டுடலாம். ஸோ இது வந்து சைட் பை சைட் வதக்கின்னு இருக்கும் போதே நம்மளோட பிரியாணிக்கு வந்து இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணலாம். 2த்துக்குமே சரின்னு சொல்லிட்டு கட் பண்ணி போட்டாச்சு. ஸோ கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோவை ஆட் பண்ணிட்டாங்க பிரியாணிக்கு. ஸோ அதையுமே நல்லா போட்டு வதக்கி எடுத்துட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரியாணி ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு மோஸ்ட் ஃபேவரெட்னே சொல்லலாம். ஸோ நான் தான் வந்து இன்றைக்கி பண்ணி கொடுங்க அத்தை அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ எனக்காக வந்து பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மிளகாத்தூள். ஸோ இது வந்து வெறும் மிளகாத்தூள், எந்த சாம்பார் தூள் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதை வந்து வீட்டிலேயே அரைச்ச ஒரு மிளகாத்தூளை போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/2 kg சிக்கனையுமே போட்டு நல்லா வந்து எண்ணெயில் போட்டு வதக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிக்குதுன்னு சொல்லி கொஞ்சமாக தண்ணி விட்டு வேகிற அளவுக்கு செட்டிநாடு சிக்கன் கிரேவியை வெங்காய தக்காளி வதக்கி விட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 5 பேர் சாப்பிட்றதுக்கு நைட்டு ஒருத்தர் தான் சாப்பிட முடியும். ஸோ அது வந்து ஒரு 2.5 கிளாஸ் பாஸ்மதி அரிசி வந்து 1/2 hour தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அண்டு சாப்பாடு செய்ய சொல்ல பார்த்திங்கன்னா 3-3.25 கிளாஸ் தண்ணி வச்சு வந்து போட்டு செய்யலாம். ஸோ இப்போ வந்து உப்பு காரெல்லாம் பார்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. தண்ணி கொதி வந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைஸ் போட்டுக்கலாம். அண்ட் இங்கே செட்டிநாடு கிரேவிக்கு பார்த்திங்கன்னா தண்ணியும் ஊற்றி சிக்கனை வந்து ஆல்ரெடி ஒரு 1/2 hour மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சுருந்தாங்க. ஸோ அதையுமே போட்டு தண்ணி போட்டு சிக்கனை வந்து நல்லா வேக வைக்கணும். இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து தண்ணி கொதிர்ச்சிச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம பிரியாணி சாதத்தை போட்டு இப்போவே மூடிடக்கூடாது. பிரியாணி ஒரு கொதி வந்துட்டு அப்படி தான் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை தம் போடுவாங்க. ஸோ அரௌண்ட் ஒரு 20-25 minutes பார்த்திங்கன்னா சிம்லேயே வச்சுருப்பாங்க தம் போடுறாங்க. ஸோ அதை வந்து ஒரு 15-20 minutes ஆகிட்ட அப்புறமா தம் போட்டு இறக்கிடுவாங்க. ஸோ எப்படி வருது என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட செட்டிநாடு சிக்கன் கிரேவி வந்து நல்லா கொதி வந்துட்டுருக்கு. பட் சிக்கன் இன்னும் வேகலை. ஸோ சிக்கனை வந்து நல்லா வேக வைக்கணும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா முட்டை மசாலா. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்லி பவுடர், சாம்பார் பவுடர், அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு சால்ட், இது 3மே பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டு எக்குக்கு வந்து பாயில்டு எக்கு வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து கொஞ்சம் தடவி வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்தால் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷுன்னே சொல்லலாம். அது இதுக்கு வந்து செட்டிநாடு சிக்கன் கிரேவிக்கு வந்து ஒரு மெயினான ஒரு ரெசிபி பண்ணாங்க. இங்கே இப்போது முந்திரியும் சோம்பும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இடிச்சிக்கணும் கல்லில், இல்லைனா மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். அதை வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணி கடைசியில் போட்டு சேர்த்து விட்டா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ஸோ அதுதான் மெயின் ரெசிப்பியே வந்து இந்த செட்டிநாடு கிரேவிக்கு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரைத்தா பண்ணிட்டு இருந்தேன். குக்கும்பரை வந்து நல்லா சீவி வெட்டிட்டு குக்கும்பரும் ஆனியன் போட்டு யூஸ்வலாக நாங்கள் ரைத்தா பண்ணுறது உண்டு. ஸோ அதை ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி நான் வந்து கொஞ்சம் என் ஹஸ்பண்டை கேமரா பிடிக்க சொல்லி அதை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியை வந்து வெட்டிட்டு நல்லா தேய்ச்சி விட்டு இதில் வந்து கசப்புத்தன்மை போகிறதுக்காக பால் எடுப்பாங்க. ஸோ நீங்களாம் அப்படியே போடுவீங்களா இல்லை இந்த மாதிரி கசப்புத்தன்மை எடுத்து பால் எடுப்பீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி ரெடி. பேக்ரவுண்டே அதுதான்.
நல்லா தான் வந்திருக்கு. டேஸ்ட்டு கையில் எடுத்து ஊற்றிட்டு வை. ஊற்றிட்டு வை. சூடு வச்சிடாத கையில். நல்லா இருக்கு. அரிசி பாரு நல்லா சூப்பரா இருக்குமா? கிட்டக்க அந்த பாஸ்மதி ரைஸ் பாரு உடையாம அழகா அப்படிதான் பிரியாணி பார்க்கறதுக்கே அழகா இருக்குன்னா டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கு. இதுல கடைசியா புதினா கொத்தமல்லி நறுக்கி வச்சுட்டு இப்படி போட்டு நானே கழுவணும். சரி இப்படி மூணு அந்த பக்கம் திருப்பி எப்படியோ சீக்கிரம் ஒரு 4-5 வாட்டி அலசிட்டு. ஸோ எங்கள் சண்டே பார்த்தீங்கன்னா இப்படி தான் போச்சு. கண்டிப்பாக பிரியாணி எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய்.